கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பிறகு தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளா இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம் இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்டையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அந்த புத்தாண்டு வாழ்த்தை சொல்லுகிறேன். ஏன்னா உங்களுக்குலாம் புத்தாண்டு வாழ்த்து சொல்வதில் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி மன சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஏன்னா சந்திர பகவான் ராகுவோட சேர்க்கை பெற்று சதய நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது, மேஷ லக்கணத்தில் பிறக்குது இந்த ஆண்டு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவன் ராகுவோட சேர்க்கப்பட்டு அஷ்டமத்தில் உட்காந்துருக்கிறான். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமம் விலகிருச்சு, அதான் அஷ்டமச்சனி விலகிச்சு. ஆனால் ஆண்டு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 8 போய் இருப்பது, ராகுவோட சேர்க்கப்பட்டிருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் உங்கள் ராசியை குரு பார்க்குறார், உங்கள் ராசி அதிபதியை குரு பார்க்குறார். ஏன்னா ராசி அதிபதி யாருன்னு கேட்டால் சந்திர பகவான். அப்போ 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு தான். கடகராசிக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசி அதிபதியை ராகுவையும் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த அஷ்டமத்தில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிற தன்மை திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கூட கொடுக்கும். அதிர்ஷ்டம் மூலமாக ஒரு ஆதாயம் லாபத்தை கூட கொடுக்குங்க. ஏன்னா ராகு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேது கூட கம்மியாக கிள்ளி கொடுத்துருவார், ராகு அள்ளி கொடுப்பார். அது மாதிரி ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிற மாதிரி அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா அஷ்டமச்சனி விலகிருச்சு, அதனால் அதிர்ஷ்டம் உண்டுன்னு சொல்லுது. அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியை பார்க்குறார், ராகுவை பார்க்குறார். ராகு பார்க்கும்போது ராகு மறைமுகத்தில் இருக்கும்போது ராகுவுக்கு பலம் அதிகங்க. 8 ராகு இருந்தால் அந்த ராசி அதிபதிக்கு பலத்தை ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு லாட்டஸ்ட் மூலியமாக கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு புதையல் யோகத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலியமாக ஒரு சொத்து, அதாவது ஒரு பங்காளிக்குள்ளே ஒரு சொத்து விற்று அது மூலியம் ஒரு பணம் வரலாம். ஏதோ நம்ம ஏதாச்சும் நமக்கு வர வேண்டியது இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மூலியமாக வந்துருங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டம் உங்களுக்கு மிக விரைவில் இந்த ஆண்டு நல்லா இருக்குது. இந்த ஆண்டு ராசி பிறக்கும் போதே சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தீர்த்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பொருளாதார சிக்கல் இருந்து கொண்டே தான் இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தையில் மிக கவனமாக இருக்கணும். இந்த கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து குரு பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு 26/5/2026 அன்றைக்கி ஆகிறாருன்னு வச்சுங்க. அதாவது வைகாசி 12ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அந்த குரு பயிற்சி கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பயிற்சி வர்றதுனால பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் அமர்வதும் அதே மாதிரி 12ஆம் இடத்துல விரைய இருந்தால் சுபச்செலவு தான் கொடுக்கும். இன்னும் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அப்போ தொழில் மேன்மையும் நல்லாயிருக்கும். பாக்கியத்தை ஏற்படுத்தி கௌரவத்துக்கு ஒரு பங்கம் இருந்தாலும் அந்த கௌரவம் எப்படியுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டிடுவார். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுங்க, பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தையில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியத்தில் செவ்வாய் சனி புதன் இந்த 3 கிரகம் இருக்கிறதுனால ஒரு பாக்கியம் உங்களுக்கு பாக்கியாதிபதி விரயத்துக்கு போயிட்டார். அப்போ தந்தையார் மூலியமாக ஒரு விரயம், ஒரு பாக்கியத்துக்காக ஒரு கௌரவத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு பணத்தை கட்டி அது கௌரவம் வாங்கலாமா, ஒரு பட்டம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் மேலோங்கி அதுக்காக செலவு பண்ணக்கூடியவராக இருப்பீங்க. 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்க்கப்பட்டு தொழில்ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால அது 2ஆம் அதிபதி 10 இருக்கிறதுனால அப்போ தொழிலுக்காக இதை ஒரு கடன் வாங்கக்கூடிய தன்மையும் தொழிலுக்காக ஒரு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை மேலோங்கி இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு, 4ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்கலாமா, இல்லை ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கலாமா, இல்லை கடன் வாங்கி வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். இல்லாட்டி கடன் வாங்கி தொழில் போடலாமா, ஏதோ ஒரு மோதியத்தில் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை மேலோங்கி இருக்குது உங்களுக்கு. இந்த ஆண்டு பிறக்கும் போதே ஒரு கடன் வாங்கினா நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மையை உங்கள் ராசியில் காட்டுன்னு வச்சிங்களேன். ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசி அதிபதியும் 8, அதே மாதிரி உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி வரக்கூடிய செவ்வாய் பகவான் 9 இருக்கார், அதுக்கு 12 இருக்கார். அதே மாதிரி சூரியனும் சுக்கரனும் தொழில்ஸ்தானத்தில் உட்காந்துட்டாங்க.
அப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் இருக்கும்போது அந்த கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்குது. அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு கடன் வாங்கினா ஒரு சிறப்பானு பார்த்தா சிறப்பு தாங்க, செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது இருந்தாலும் நீங்கள் முறியடிச்சிருவீங்க. குரு பகவான் உங்களுக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அதனால் அதுலேருந்து தப்பிச்சிடலாம் என்ற ஒரு கருத்து நிகழுது. ஏன்னா அஷ்டமச்சனி விலகிருச்சு. உங்களுக்கு இனிமேல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதாயம் பார்த்திங்கன்னா 8 ஆதாயங்க. 8 ஆதாயம், செலவு பார்த்திங்கன்னா 2 தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 6 இது மிச்சமாகுதுங்க. 6 இது மிச்சமாகுது. அப்போ ரூ. 6 மிச்சமாகும்போது ரூ. 8 ஆதாயத்தில் ரூ. 2 செலவு போக ரூ. 6 மிச்சமாகுது. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஆதாயம் அதிகம், செலவு குறைவு. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு சுப மேன்மைகள் உண்டாகும். சுப செலவுகளை இந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் குறைச்சிக்கிங்க. ஏன்னா செலவு நீங்கள் மிச்சமாகிறது தானே பார்க்குறீங்க. அப்போ செலவு அதிகம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் வர்றதுனால அவர் ஒரு பாக்கியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க போகிறாரு. கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சித்திரை மாதம் பிறக்கிறது. அந்த பிறக்கிறத போதே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்குது. அதே மாதிரி இந்த வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவும் விரயம் கம்மியாக தாங்க இருக்குது. அப்போ கடகராசிக்கு நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 8ல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்து மூலியமாக ஒரு பணவரவை ஏற்படுத்தும். இந்த பணவரவை வந்துச்சா கொடுக்கலையாங்கிறத எது மூலிமா கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சொத்து மூலிமா. அதாவது இடம் ஒன்று விற்காமல் இருக்குது, விற்கிறது மூலிமா ஒரு லாபம் கிடைக்கலாம். ஒரு வாகனத்தை விற்க முடியலைன்னா விற்கிறது மூலிமா ஒரு லாபம் கிடைக்கலாம். ஒரு சொத்துங்க இவ்வளோ நாள் விற்க முடியலைங்க, சொத்து வீடு எதாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்காரங்களுக்கு கொடுத்துருங்க. அது மூலிமா லாபமும் கிடைக்குதுங்கிறான். அப்போ கடகராசியில் பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களை கடகராசியில் பிறந்தவங்க. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலனையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் கொடுக்குது. விரயம் கம்மிங்க, உங்களுக்கு செலவு இந்த ஆண்டு கம்மிங்க, லாபம் அதிகம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.